இந்த ஆல்பத்தை பார்வதிகளை கொடுத்து இதுல இருந்து உனக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண சொல்லுவோம். பார்வதி மனசுல நீ இருந்தா வேற யாரு கூடயும் உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பார்வதி நினைச்சா இந்த ஆல்பத்துல இருந்து எந்த போட்டோயும் செலக்ட் பண்ணாது. அப்போ இந்த டெஸ்ட் போய் செஞ்சு பார்த்துருவோம். பார்வதி, என்ன பெரியயா? கொஞ்சம் மேல வாயே. அதோ வர பெரியயா. ரொம்ப ஸ்பீடா இருக்க. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. இப்ப ரிசல்ட் தெரிஞ்சிடும். பெரியயா பா பார்வதி, பார்வதி கிட்ட சொல்றான். அது ஒண்ணு இல்ல பார்வதி, அம்மா இந்த ஆல்பத்தை ஆதிட்ட கொடுத்து இதுல இருந்து ஆதிக்கு பிடிச்ச ஒரு பொண்ண கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆதிக்கு எதை செலக்ட் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குதாமா. அதான் உன் ஹெல்ப் வேணும்னு உன்னை கூப்பிட்டுருக்கான். நான் என்ன பண்ணணும்? ஆதிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு என்ன பொருத்தமா இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதனால ஆதிக்கு பொருத்தமான ஒரு பொண்ண இந்த ஆல்பத்துல இருந்து நீ செலக்ட் பண்ணணும். இந்தா. என்னாச்சு பார்வதி? ஆல்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஆதிக்கு பொருத்தமா இல்லையா? இல்ல, இதுக்கு முன்னாடி பெரியய்யாக்கு இந்த மாதிரி பொண்ணு செலக்ட் பண்ணும்போது நந்தினி பேரை நான் தான் எழுதி போட்டேன். அதனால கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதனால பெரியய்யா கல்யாண விஷயத்துல இனிமே நான் எந்த ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. கன்ஃபார்ம் ஆதி, 100% கன்ஃபார்ம். பார்வதி மனசுல நீ இருக்க. அதனால தான் பார்வதி இப்படி ஒரு காரணத்தை சொல்லி பொண்ணை செலக்ட் பண்ணாம போயிருக்கு. அதனால நாளைக்கு நீ அம்மா கிட்ட பார்வதி லவ் பண்ற விஷயத்த சொல்லுவியோ, இல்ல இந்த ஆல்பத்துல இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவியோ, அதை நீ தான் முடிவு பண்ணணும். உன் வாழ்க்கை உன் கையில. நான் வரேன். என்னாச்சு அக்காவுக்கு? ஏன் இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கு? அக்கா, அக்கா, அக்கா. என்னடா கணேசா? அத கேட்க வேண்டியது நானு. ஆமா, என்னாச்சு உனக்கு? என்ன மோதியோ பறி கொடுத்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சும்மா நடிக்காதக்கா. உன் சோகத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். சும்மா பெரிய மனுஷன் மாதிரிலாம் பேசாதடா. உனக்கு என்னடா தெரியும்? பெரியாவுக்கு கொடுத்த 2 நாள் டைம் என்னோட முடியுது. நாளைக்கு காலையில பெரிய ஆல்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி சொல்லணும். அதனால
காலையில பெரிய என்ன பண்ண போறாரு, ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைச்சு இப்ப நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படிதானக்கா? போடா. அக்கா உக்காருக்கா, எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? மனசுக்குள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு ஏன்க்கா பெரிய பத்தி நான் பேசும்போதெல்லாம் என் மேல எதுக்கு அவ்வளவு கோவப்பட்ட? நீ கவலைப்படாதக்கா, நாளைக்கு பெரிய ஆல்பத்துல இருந்து எந்த ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ண மாட்டாருக்கா. அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லடா. பெரியயாவோ அவரோட லண்டன் ஃப்ரெண்டு ஷாம் சாரும் ஆல்பத்தை வச்சுக்கிட்டு பெரியயாக்கு பொருத்தமான பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கூட கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொன்னாங்க. உன்னை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொன்னாங்களா? ஆமாண்டா. அப்ப பெரிய பக்கத்துல இருந்தாரா? ஆமா, பெரியயாவும் தான் இருந்தாரு. ஆமா, நீ ஏதாவது ஒரு பொண்ணு போட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்தியாக்கா? ம்ஹும். பண்ணல. ஏற்கனவே நந்தினி பேரை நான் சொன்னதுனாலதான் அந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதனால நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சூப்பர்க்கா. நீ ஏதாவது ஒரு பொண்ணு போட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்திருந்தா கூட உன் மனசுல பெரிய இல்லன்னு அவராவே தானே நினைச்சுக்கிட்டு நீ செலக்ட் பண்ண அந்த பொண்ணு போட்டோவையே பெரிய அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்திருப்பாரு. நீ எந்த போட்டோவையும் செலக்ட் பண்ணாததுனால இப்போ உன் மனசுல தான் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆல்பத்துல இருக்கிற எந்த பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்ல போறாருக்கா. இல்ல இல்ல, பெரிய அம்மா பேச்சு தட்ட மாட்டாரு. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. பாக்கலாமா? உனக்கு எனக்கு ஒரு பெட்டு. நாளைக்கு பெரிய ஆல்பத்துல இருக்கிற எந்த பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்லதான் போறாரு. இதுதான் நடக்கும். இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே. ஆதிக்கு அவங்க அம்மா கொடுத்த கெடு இன்னையோட முடிய போகுது. ஆதி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண செலக்ட் பண்ணி சொல்லியே ஆகணும். ஆனா அவனுக்கு பிடிச்சது இந்த சமையல்காரி தான். அவ பேர உங்க அம்மா முன்னாடி சொல்ல முடியாது. இப்ப என்ன நடக்கும்னு தெரியலையே. அவ எப்படி செலக்ட் பண்ணுவான்? ஐயோ, எனக்கு மண்டையே வெடிக்கும் போல இருக்கு. என் கல்யாணத்துக்கு கூட நான் இவ்வளவு டென்ஷனா இருந்ததில்ல. இவன் கல்யாணத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டியது இருக்கு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. கரெக்டா வந்துட்டீங்க, உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். டைமிங் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அகிலாண்டேஸ்வர் மேடம் டென்ஷன் ஆயிடுவாங்களே. ஆமா 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 ஆமா, அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா துப்பாக்கியில கையில எடுத்துருவாங்க. மேடம், பொண்ணு செலக்ட் பண்ணியாச்சா? இதோ இப்ப செலக்ட் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்துல. அதுக்காக தான் வெயிட்டிங். மேடம் வராங்க. எந்திரி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். வணக்கம். வனஜா, அக்கா, ஆதி ரெடி ஆயிட்டானா? இத பாக்குறேன்க்கா. ஜூஸ் எடுத்துக்கோங்க. பார்வதி, ஆதி ரெடியான்னு பாரு. அக்கா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. போ சீக்கிரம். நாளைக்கு நீ அம்மா கிட்ட பார்வதி லவ் பண்ற விஷயத்த சொல்லுவியோ, இல்ல இந்த ஆல்பத்துல இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவியோ, அதை நீ தான் முடிவு பண்ணணும். உன் வாழ்க்கை உன் கையில.
பெரியயா, வா பார்வதி, சொல்லு. அம்மா உங்களை கீழே வர சொன்னாங்க. நீ 2 நாள் டைம் எடுத்துக்கோ. இந்த ஆல்பத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல உனக்கு பிடிச்ச பொண்ண நீயே செலக்ட் பண்ணு. இந்த ஆல்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க பெரியயா. சரி வா. மேடம், அமெரிக்கால பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க. வா ஆதி. நீ எந்த பொண்ணை செலக்ட் பண்ணுவேன்னு தெரியாததுனால இவங்க ஆல்பத்துல இருக்கிற மொத்த பொண்ணுங்களோட டீடைல்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆதி. ஆமா ஆதி, நீ மட்டும் ஆல்பத்துல இருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி சொல்லு, உடனே கல்யாண வேலையில மலமலன்னு ஆரம்பிச்சிடலாம். சொல்லு ஆதி, இந்த ஆல்பத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு சொல்லு. நீ சொல்ற பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு. ஐயோ, இவன் என்ன சமையல்காரிய பாக்குறா? அவளதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவானோ? இவங்க எப்ப என்ன பேசுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே. கடவுளே. சொல்லு ஆதி, இந்த ஆல்பத்துல இருக்கிற எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு காட்டு. என்ன தயக்கம்? பொண்ணு யாருன்னு காமி. உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு சொல்லு ஆதி. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வரப்போற பொண்ணு எனக்கு ஒய்ஃபா இருந்தா மட்டும் பத்தாது. இந்த வீட்டோட அருமை பெருமையை புரிஞ்சவளா, வீட்டுல உள்ளவங்களை மதிக்க தெரிஞ்சவளா, இந்த குடும்பத்தோட பெருமையை காப்பாத்துறவளா இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணு இந்த ஆல்பத்துல என்னால செலக்ட் பண்ண முடியல. சோ அம்மா என்ன முடிவு பண்றாங்களோ அதான் என்னோட முடிவும். அம்மாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். நாமா சப்பாஷ் ஆதி, பரவாயில்லையே. அப்போ அக்கா செலக்ட் பண்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயார் அதானே? அப்புறம் என்னக்கா யோசிச்சுக்கிட்டு, நீங்களே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுங்க, நம்ம உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சு. வனஜா, எப்போ ஆதி தனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு காட்டாம அம்மா விருப்பம்னு சொன்னானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு. இந்த ஆல்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கூட அவனை இம்ப்ரெஸ் பண்ணலன்னு. குறைவான பொண்ணுங்க போட்டோஸ கொடுத்து இதுல உனக்கு பிடிச்ச பொண்ணை செலக்ட் பண்ணுன்னு நான் சொல்லிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்றேன் ஆதி. அது வரைக்கும் உன் கல்யாணத்தை தள்ளி போடலாம். விஜயா, மேடம், இவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்பிடு. ஓகே மேடம். தேங்க்யூ. வரேன் மேடம். தேங்க்யூ மேடம். வரேன் சார்.
இவன் கல்யாண விஷயம் என்ன இப்படி சப்புன்னு போச்சு? ஏதோ ஒண்ணு சொல்லுவான், அடிச்சிட்டு சாவாங்கன்னு பார்த்தா ச்சே. ம். எங்க வச்சிருப்பேன்? பேக்லயும் இல்ல. சரி, டிராயர்ல பார்க்கலாம். மேக்ஸ் நோட்டை வேற காணோம். ஹோம்ஒர்க் வேற பேலன்ஸ் இருக்கு. ஷப்பா. டேய் கணேசா, என்னத்தை இப்படி விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்க? அக்கா, என்னோட மேக்ஸ் நோட்டை காணோம்க்கா. நீ எடுத்தியா? உன் கணக்கு நோட்டை எடுத்து நான் என்னடா பண்ண போறேன்? நீ தானே அப்பப்ப என் கணக்கு நோட்டை எடுத்து பின்னாடி பக்கமா இருந்து கோலம் போட்டுட்டே வருவல்ல, அதான் எடுத்தியான்னு கேட்டேன். நீ படிக்கிற பையன், நோட்டை பத்திரமா வச்சுக்கிறத விட்டுட்டு என்ன குறை சொல்றியா? பேக்ல நல்லா தேடி பாத்தியா? எங்க பேக்? அக்கா, அதுலலாம் நான் நல்லா தேடி பார்த்துட்டேன்க்கா. இருடா பாக்குறேன். அக்கா, என்ன கிடைச்சிருச்சா? அதை விடுக்கா, அது எங்கேயும் போறக்கு, அது வீட்டுக்குள்ளதான் இருக்கும். சரி, அது அப்புறமா தேடி எடுத்துக்கலாம். உன் ரிசல்ட் முதல்ல என்னாச்சு? ரிசல்ட்டா? என்ன ரிசல்ட்? என்னக்கா இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நேத்து நான் பெட் கட்டினது உனக்கு ஞாபகம் இல்லையா? பெரிய கல்யாண மாட்டல ரிசல்ட் என்னாச்சு? அது வந்து இரு, நானே சொல்றேன். பெரிய அந்த பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அப்படிதானக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு அவர் சொல்லல. அப்படி சொல்லலையா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, நீ போய் சொல்றக்கா. பெரிய நான் சொன்ன மாதிரிதான் சொல்லிருக்காரு. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுக்கா. என் முகத்துல என்ன தெரியுது? நேத்து நைட்டு உன் முகத்துல இருந்த கவலை இப்ப இல்ல. அதனால தாங்க சொல்றேன். நான் சொன்ன மாதிரிதான் பெரிய சொல்லிருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப பெரிய என்ன சொன்னாருக்கா? அது சொல்லு. பெரியய்யா என்ன சொல்ல போறாருன்னு அம்மா, ஐயா, அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எனக்கும் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுதுடா. அக்கா, அவர் முதல்ல என்ன சொன்னாருக்கா? அது சீக்கிரமா சொல்லு. எனக்கு நெஞ்சு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. அவரை மாதிரி நான் சொல்லி காமிக்கிறேன் பாரு. அம்மா விருப்பம்தான் ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சுக்கா? அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு பெரியய்யா முதல் கொண்டு எல்லாரும் அம்மாவே பாத்துட்டு இருந்தோம். அம்மா முதல்ல என்ன சொன்னாங்க? நான் அம்மா மாதிரி சொல்லி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இதுதான் ஆல்பம். எப்போ அம்மா விருப்பம் தான் ஓ விருப்பம் சொன்னியோ அப்பவே இந்த ஆல்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கூட உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கடா. ஆக மொத்தத்துல இந்த ஒரு மாசத்துக்கு பெரிய கல்யாணமே இல்ல.
அப்படிதானே? ஆமாண்டா கணேசா. அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய முகத்துல சந்தோஷமே தெரிய ஆரம்பிச்சது. பெரிய முகத்துல மட்டும் இல்லக்கா, உன் முகத்துல இப்ப சந்தோஷம் தெரியுது. அது வந்து பெரிய சந்தோஷம் தான். ஏன் சந்தோஷம் அதான். சமாளிக்காதக்கா, உன்னையும் அறியாம பெரிய அவனுக்கு கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுற. நான் சொல்றேங்கா, நிச்சயம் அது ஒரு நாள் நடக்கும். பெரிய அவனுக்கு தாங்க கிடைப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. டேய் தன்னா